பணம் சம்பாதிக்கிறோம். ஆனா அந்த பணம் எங்க போகுது? எதுக்காக செலவாகுது? எதுவுமே தெரியாம பாக்கெட் காலி ஆயிடுதா? மாச சம்பளம் வந்ததும் முதல் நாள் தான் சந்தோஷம். அப்புறம் மீதி நாள் பண கஷ்டத்துக்கு நீ நோ சொல்லுது. 7:20:10 இந்த ஃபார்முலா உங்க வாழ்க்கையை மாற்றும். அத்தியாவசியமான தேவைக்கு, சேமிப்புக்கு, நம்ம ஆசைகளுக்குன்னு வாங்குற கொஞ்சம் சம்பளத்தையும் முழுமையா பயன்படுத்த இந்த ஃபார்முலா உதவும். இந்த 7:20:10 ஃபார்முலா தெரிஞ்சா பண கஷ்டம் லைஃப்ல வரவே வராது. இந்த ஃபார்முலா பத்தி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் சொல்றேன். நோட் பண்ணிக்கங்க. 7:20:10 இந்த ஃபார்முலா மூலம் தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்தலாம், சேமிப்பை வளர்த்துக்கலாம், நம்ம ஆசைகளை ஹெல்ப் இல்லாம அனுபவிக்கணும். நம்ம வாங்கக்கூடிய சம்பளத்துல இருந்து 70% தேவைக்கு, 20% சேமிப்புக்கு, 10% ஆசைக்கு பிரிச்சுக்கிட்டோம்னா பண கஷ்டம் என்னைக்குமே வராது. அதாவது இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு 30,000 ரூபாய் மாச சம்பளம் அப்படின்னு வச்சுக்கோ. 70% தேவைக்கு ஒரு 21,000 ரூபாய் வீட்டு வாடகை, இல்ல வீட்டு லோனு, அப்புறம் சாப்பாட்டு, மளிகை சாமானுக்கு, ஈபி, மொபைல் பில்லு, இன்டர்நெட் பில்லு, தண்ணி, அப்புறம் பஸ் போக்குவரத்து, பைக்குக்கு பெட்ரோலு, பசங்களோட படிப்பு செலவு, இந்த மாதிரி முக்கியமான அத்தியாவசியமான செலவுகள் எல்லாத்தையுமே வாங்குற சம்பளத்துல இருந்து 70% அடைக்கணும் பட்ஜெட் போட்டு. செகண்ட் ஒன் 20% சேமிப்பு. ஒரு 6,000 ரூபாய் சம்பளம் வந்ததும் முதல்ல சேமிச்சு வச்சிடணும். அப்புறம் தான் செலவு. எதிர்பாராத சிக்கல்கள் வந்தா அதை சமாளிக்க எமர்ஜென்சி ஃபண்ட் சேமிக்கிறது நல்லது. ஆர்டின்னு சொல்லுவாங்க, ரெக்யூர்மெண்ட் டெபாசிட், எஃப்டி, பிக்ஸ்டு டெபாசிட், கோல்டு ஸ்கீம், இந்த மாதிரி ரிஸ்க் இல்லாத நல்ல ரிட்டர்ன் தரும் சேமிப்புகள் வருங்கால முதலீட்டா மாறும். மூணாவது 10% ஆசைக்காக. நம்ம எல்லோருக்குமே ஆசை இருக்கும். நல்ல ட்ரெஸ் போடணும், வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணணும், ஃபேமிலி கூட சினிமா, ஹோட்டல் போகணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்தணும். அதுக்கு இந்த 10% 3,000 ரூபாய் யூஸ் பண்ணிக்கலாம். பணம் சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லை, அதை கையாளுவது தான் முக்கியம். இந்த 7:20:10 ஃபார்முலா ஒரு சிம்பிள் ஆனாலும் பவர்ஃபுல் சிஸ்டம். இதை ஒவ்வொருத்தரும் பின்பற்றினா பண கஷ்டம் வரவே வராது. தேவைகள், ஆசைகள், சேமிப்பு என புள்ளிவிவரப்படி பணத்தை பிரிச்சா தேவைக்கு மட்டும் பணம் செலவாகும். இப்படி செலவுகள் கட்டுப்படுத்தும் போது மாத இறுதியில பணம் இல்லாம தவிக்கும் நிலை வராது. பண கஷ்டம் குறையும், சேமிப்பு வழக்கமாகும், மன நிம்மதி அதிகரிக்கும், நம்மளுடைய ஆசைகள் கில்ட் இல்லாம நிறைவேறும், கடன் எடுத்துக்கொள்ள அபாயம் குறைவு, புதிய முதலீட்டுக்கு வழி தரும். இந்த ஃபார்முலாவை கடைப்பிடிச்சா பணத்தை நிர்வகிக்கும் நல்ல பழக்கம், பினான்சியல் டிசிப்ளின் உருவாகும். பணம் சம்பாதிக்கிறது முக்கியம், அதை குறிக்கோளோட திட்டமிட்டு பயன்படுத்துவது தான் வாழ்க்கை முழுக்க சந்தோஷமும் நிதி பாதுகாப்பும் தரும். வாங்குற சம்பளத்துல இருந்து 70% தேவைகள், 20% சேமிப்பு, 10% ஆசைகள். இந்த வகையில பணத்தை ஒழுங்கா பயன்படுத்தினா பண கஷ்டம் எப்பவுமே வரவே வராது. வாழ்க்கையில இந்த எளிய ஆனா வலிமையான ஃபார்முலாவை கடைப்பிடிச்சு நேர்த்தியா பணத்தை நிர்வகிப்பதோடு மன நிம்மதியும் எதிர்கால நிதி உறுதியும் பெறுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மற்றவர்களுக்கு இந்த தகவலை ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை, கேள்விகளை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி வணக்கம்.